அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் முழு சுபகிரகமான குரு பகவானின் நட்சத்திர பெயர்ச்சி காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்று பார்க்கும்போது, தற்போது மிக வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5இல் பலம் பொருந்திய அமைப்பில் பலம் பெறக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திற்குரிய இறுதி நட்சத்திரத்தில் நுழைகிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவானின் அமைப்பு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறார். 9 மற்றும் 11ஆம் இடத்தையும் மிகவும் வலுவானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அதீத பலத்துடனும் ஆற்றலுடனும் பார்க்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. எப்பேற்பட்ட காரிய தடைகளாக சிக்கல் நிறைந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றை உறுதியாக விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறார். அவருடைய திரு நகர்வு கூட மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. என்னவென்றால் மனித வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சி நிறைந்த தருணத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில், அதிலும் குறிப்பாக நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அதீதமான ஆற்றலும் சக்தியும் பெற்ற ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திய கொடுக்கக்கூடிய அமைப்பில் நட்சத்திர பயிற்சியை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவானும் திருக்கணிதத்தின்படி 7.5 சனியை நிவர்த்தி செய்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக உறுதியாக குரு பகவான் இந்த வேலையை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அதில் உறுதியாகவே காரிய வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, திறமை இல்லை என்று எந்த விதமான இல்லை என்று சொன்னாலும் அதில் உறுதியாக சிறப்பான மாற்றம் உண்டு. அனைத்திலும் முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் தொழில் மற்றும் வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் விரைவாகவே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இந்த தருணத்தில் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதோடு அவர்களின் ஒத்துழைப்போடு மிக சிறப்பாக எதிர்கால வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. ஏனென்றால் மூத்தவர்களின் அனுபவ அறிவாற்றல் என்பது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான சங்கடங்களை விலக்கி நன்மையும் முன்னேற்றமும் இந்த வேளையில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே விலக்கி
விலகி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூடும். பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பதட்டம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகும். உடன் சார்ந்த நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வருவதோடு மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய மனநிறைவை பெறக்கூடிய வகையில் மன அழுத்தம், டென்ஷன், பிரச்சனை, சிரமம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல சிறப்பான தீர்வு காண்பதோடு மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் எளிதில் மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். ஏமாற்றம் இருந்த சூழலில் நிச்சயமாக இந்த தருணத்தில் மாற்றம் நிறைவாக கிடைத்து முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், எரிச்சல்கள் இந்த தருணத்தில் விலகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. குற்ற உணர்ச்சி நீங்கி திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகி முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிதி சார்ந்த விஷயங்களும் சற்று கட்டுக்குள் வருங்க. சிரமத்தை தவிர்க்கக்கூடிய வகையில் விரயங்கள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். இந்த தருணத்தில் உங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள், உங்களை விட்டு விலகி புறக்கணித்து சென்றவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்படுவதோடு இந்த தருணத்தில் சரியாக உங்களுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான யோகம் உண்டு. எனவே கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படும். இந்த தருணத்தில் பிரிந்து சென்றவர்கள் இணையக்கூடிய அற்புதமான யோகம் உண்டு. பங்காளி சண்டை, பாக பிரிவினை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வேலை, திறமை, படிப்பு பல்வேறு வகையான ஒப்பீடுகளில் நாள் ஏற்பட்ட சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகும். உண்மையாகவே உங்களுடைய தனித்திறமையை கண்டறிந்து இதை உறுதியாக பிடித்து கொண்டு பிடிவாத குணத்துடன் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது திருமண வாழ்வில் மிக பெரிய அளவிலான மாற்றம் கிடைக்கும். மறுமணத்திற்காக முயற்சி செய்கிறவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு நிறைவாக உண்டு. நிலையான வருமானத்தையும் நிலையான வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சிறப்பாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டுங்க. அது மட்டுமல்லாது தவறான தொடர்புகளை விட்டொழித்து, தவறான பழக்கங்களை விட்டொழித்து உங்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மகர ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் குரு பகவானுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே இது தெய்வம் எடுத்த முடிவு என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.